ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சோயா பெரட்டல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது சப்பாத்தியோட தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா ஒரு நான்வெஜ் ஃப்ளேவரில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இந்த பெரட்டல் நம்ம செய்ய போகிறோம். இது கிரேவியாகவும் தொக்கு போலவும் ஆல்ரெடி என்னுடைய சேனலில் வீடியோவை போட்டிருக்கேன். இதை நான் ட்ரையாக இன்றைக்கி பெரட்டல் போல் செஞ்சு உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். வாங்க அது எப்படின்றத நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். இந்த சோயா பெரட்டல் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 250 கிராம் அளவுக்கு சோயா எடுத்துருக்கிறேன். நல்லா சூடாக இருக்கிற தண்ணியில் இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் போல் இது நல்லா ஊறி வரட்டும். நல்லா ஊறினதுக்கப்புறமா இதை ஒரு 2 தண்ணி சேர்த்து நல்லா கையால் நல்லா பிசைஞ்சு கழுவிட்டு தண்ணி இல்லாமல் நம்ம வடித்து எடுத்துகிட்டு வரணும். இது பார்த்தீங்கன்னா நான் சுடு தண்ணியில் போட்டு அப்படியே வச்சிடுறேன். இது ஒரு 20 நிமிஷம் போல் ஊறட்டும். அடுத்து இதில் சேர்க்கறதுக்கு மசாலா பொருள் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பில் பேன் வச்சுட்டு ஃப்ளேம் ரொம்ப சிம்மில் வச்சுட்டு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம். அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா சீரகமும் சேர்த்துக்கலாம். மிளகு பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் முதல்ல ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன், மறுபடியும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். மசாலா ஃப்ளேவருக்காக 2 ஏலக்காயும் 2 கிராம்பும் சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 2 சின்ன துண்டு பட்டை சேர்த்துடலாம். மசாலா ஃப்ளேவர் ஓரளவுக்கு இருந்தால் போதுன்றதுக்காக நான் பட்டை கிராம்பு மட்டும் சேர்த்துருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா லேசாக வாசனை வர வரைக்கும் இதை நம்ம வறுத்து விட்டுடலாம். இதை வறுக்காமையும் நம்ம மிக்ஸி ஜாரில் பொடிச்சு நம்ம சேர்க்கலாம். அதை வறுத்துட்டு சேர்க்கும் போது என்னோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது ஒரு நிமிஷம் போல் வறுத்து விட்டு இதை அப்படியே நம்ம ஒரு பிளேட்டில் உடனே மாற்றினோம். நீங்கள் பேனோட வச்சிங்கன்னா லேசாக அந்த கருகுன வாசனை வந்துடும். இதை அப்படியே ஆற விட்டு நம்ம பொடிச்சு எடுத்துன்னு வந்துடலாம். அடுத்து சோயா சமைக்கிறதுக்கு அடுப்பில் வாணலியை வச்சுட்டு ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். நான் சின்ன குழிக்கரண்டியால் ஒரு 3 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம். சோம்பு பார்த்தீங்கன்னா நல்லா பொறுமையாக ஸ்லோவாக வறுப்பட்டு நல்லா ஒரு வாசனை வர வரைக்கும் நல்லா எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வறுத்து வரணும். நல்லா ஒரு மணமாக வாசனை வரும்போது இதில் ஒரு குத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துடலாம். கூடவே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி இது உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வரட்டும். அது வரைக்கும் இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வரைக்கும் வதங்கி வந்தால் போதும். அந்த பக்குவத்துக்கு இதை கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நான் எடுத்துருக்க அந்த சோயாவுக்கு நான் ஒரு வெங்காயம் அளவுக்கு தான் எடுத்துருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். நான் அம்மியில் தட்டி எடுத்துன்னு வந்துருக்கிறேன். அதனால் கொஞ்சம் திரியாக இருக்கிற போல் இருக்குது. இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் தக்காளின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் தக்காளியாக ஒரு 3 தக்காளி எடுத்துருக்கிறேன். அதை இது உள்ளே சேர்த்துடலாம். தக்காளியும் வெங்காயமும் பார்த்தீங்கன்னா நல்லா மிங்கிளாகி நல்லா வதங்கி வரணும். நல்லா தக்காளியும் நல்லா குழஞ்சி வதங்கி வரணும். அது வரைக்கும் நம்ம இதை வதக்கி விட்டுக்கணும். நல்லா இந்த பக்கமும் வதங்கி வந்திருக்கணும். அது வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுருக்கணும். வெங்காயம் தக்காளியும் சேர்த்து பாருங்கள், நல்லா இந்த பக்கம் வதங்கி வந்துச்சு. இப்போ இதில் நம்ம மசாலா பொருளாக சேர்த்துடலாம். மசாலா பொருளுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா வறுக்கும் போது மிளகு எடுத்துருக்குறோம். அதனால் காரத்தூள் பார்த்தீங்கன்னா அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு காரத்தூள், அதே அளவுக்கு மல்லித்தூளும் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கரம் மசாலா தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே நம்ம உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா கலந்து விட்டுடணும். நம்ம எடுத்துருக்கிற சோயாவுக்கு இந்த காரத்தூளும் மிளகு நம்ம பொடிச்சு எடுத்தோம்னா அந்த காரமும் சரியாக இருக்கும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துருக்கேன். இந்த மசாலா ஃப்ளேவரை நல்லா கொஞ்சம் எடுத்து கொடுக்கும், நல்லா வாசனையாக இருக்கும். அதனால் தயிர் சேர்த்து ஒரு தடவை நம்ம எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். இந்த காரத்தோட அளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த போல் சேர்த்துக்கோங்க. நான் தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சோயாவை இது உள்ளே சேர்த்துட்றேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்த மசாலா பொருளெல்லாம் நான் மிக்சியில் நல்லா கொரகொரப்பாக அரைச்சிருக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த சோயாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். சேர்த்து இப்போ ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விடணும். நம்ம சேர்த்துருக்கிற இந்த மிளகாத்தூள் மசாலாவோடையும் நம்ம இந்த பொடிச்ச அந்த பொடியோடு சேர்த்து சோயா நல்லா கலந்து வரணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது வேகிறதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா நம்ம பெரட்டல் போல் செய்ய போகிறோம் நம்ம. அதனால் தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா நான் முதல்ல ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்க்குறேன். சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து மறுபடியும் எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுடலாம். இது சோயா வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு வெந்தால் சரியாக இருக்கும். இப்போ நான் ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வெந்து வரட்டும்.
நான் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் மறுபடியும் ஓப்பன் செய்கிறேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் செய்யும்போது பார்த்திங்கன்னா இந்த பக்குவத்தில் தண்ணி ஓரளவுக்கு சுண்டி சோயா வந்து நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு வெந்து வந்திருக்குது. நம்ம ஒரு தடவை நம்ம இதை கலந்து விட்டுடலாம். நமக்கு பெரட்டல் போல் வேணுன்றதால இன்னமும் கொஞ்சம் தண்ணி சுண்டி வரணும். சோயாவும் நல்லா அந்த காரம் உப்பெல்லாம் நல்லா உறிஞ்சி வரணும். அதனால் இப்போ மறுபடியும் எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு நான் மறுபடியும் மூடி போட்டு விட்டுறேன். மறுபடியும் ஒரு 4-5 நிமிஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் நான் ஓப்பன் செய்கிறேன். நல்லா தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சி சோயா வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்குது. நான் நடுவுலேயும் ஒரு தடவை ஓப்பன் செஞ்சு கலந்து விட்டேன். சோயா வந்து பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் உறிஞ்சி நல்லா ட்ரையாக அந்த பக்குவமாக அந்த பெரட்டல் பக்குவத்துக்கு வந்திருக்குது. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம சப்பாத்தியோட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நான் இன்றைக்கி சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக தான் வந்து இந்த சோயா பெரட்டல் செஞ்சுருந்தேன். இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு ரொம்ப சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஓப்பன்லேயே வச்சு கலந்து விட்டுட்டுருந்தேன். கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் கடைசியாக புதினா மல்லி தழியை பொடியாக நறுக்கி இது உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா சப்பாத்தியோட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. தோசைக்கும் மேட்சிங்காக இருக்கும். நம்ம சோயாவை ஒரு எப்பயுமே வந்து கிரேவியாக செய்வோம், இல்லை தொக்கு போல் செய்வோம். இதை போல் பெரட்டலாக ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றது ரொம்ப சுவையாக இருக்கும். அவ்வளோதாங்க. என்னோடய செய்முறையில் செஞ்சுருக்க இந்த ரெசிபி எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.